சாலை விபத்தில் உயிரிழந்த அதிமுக எம்பி ராஜேந்திரனின் உடலுக்கு முதல்வர் எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வர் ஓ பன்னீர்செல்வமும் தற்போது அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதன் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் இது குறித்த தகவலை செய்தியாளர் செல்வகுமாரிடம் கேட்கலாம். செல்வகுமார், தற்போது அதிமுக எம்பி ராஜேந்திரனின் உடலுக்கு எடப்பாடி பழனிசாமியும் துணை முதல்வர் பன்னீர்செல்வமும் அஞ்சலி செலுத்தி வரும் காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நிலையில அமைச்சர்கள் வேறு யாரெல்லாம் அந்த இடத்திற்கு வந்திருக்காங்க? தற்போது திண்டிவனம் அரசு மருத்துவமனையில் இருக்கிறோம். விழுப்புரம் தொகுதி அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜேந்திரன் திண்டிவனம் அருகே இன்று காலை அதிகாலை 6:30 மணி அளவில் சாலை விபத்தில் உயிரிழந்தார். சம்பவ இடத்திலே உயிரிழந்தார். இவர் நேற்று பாமக மீட்டிங் தைலாபுரத்தில் நடைபெற்றது. அந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு நாங்கள் நைட்டு ஓய்வு எடுத்துட்டு காலை சென்னை புறப்படும் போது இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்குது. இந்த விபத்தின் போது அவருடன் வாகன ஓட்டுநரும் ராஜேந்திரன் அவருடைய நண்பரும் உடன் இருந்தார். தற்போது அவர் உடல் இங்க திண்டிவனம் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு வரப்பட்டது. காலை முதல் உடற்குறை ஆய்வு செய்து முடித்துவிட்டு தற்போது இந்த இடத்திற்கு முதல்வர், துணை முதல்வர் ஆகியோர் வந்திருக்காரு. தற்போது அவர்களுக்கு மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். உடன் CV சண்முகம், சட்டத்துறை அமைச்சர் CV சண்முகம், MP ஏழுமலை, ஆரணி தொகுதி MP ஏழுமலையும் முன்னாள் அமைச்சர்களும் மோகன் உள்ளிட்டோர் ஏராளமான இங்கே சம்பவ இடத்தில் இருக்கிறனர். தற்போது இந்த மருத்துவமனை சுற்றிலும் அதிக அளவில் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கு. ஏனென்றால் ஒரு MP தற்போது ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கரண்ட் MP உயிரிழந்ததால் இந்த பகுதியில் பொதுமக்கள் அதிக அளவில் அவர் உடலை பார்ப்பதற்காக வந்திருக்கிறார். இதனால் இதன் சுற்றி உள்ள பகுதிகள் அனைத்திலுமே போலீஸோட கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இப்போ முதல்வரும் துணை முதல்வரும் காலை வாகன வழியாகவே சென்னையிலிருந்து திண்டிவனம் வரையும் வாகன வழியாகவே தற்போது அவர் உடலை பார்வையிட்டு வருகின்றனர். உடன் சட்டத்துறை அமைச்சர்கள் மற்றும் அதிமுக நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்களும் உடன் இருக்கிறனர். இந்த பகுதியில் சுமார் 300க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் தற்போது இதன் உள்ளே மருத்துவமனை வளாகத்தில் சுற்றி இருக்கின்றனர். மேலும் அவரது உடலானது இன்று மாலைக்குள் உடல் அடக்கம் செய்யப்படும் என்று தகவல்கள் மருத்துவமனையிலிருந்து தெரிவித்திருக்கின்றன. இன்று மாலை உடல் அடக்கம் செய்யும் பொழுது எந்தவித பாதிப்பும் ஏற்படாமல் உடல் மேலும் எந்தவித பாதிப்பு ஏற்படாமல் உடல் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகிறது. இப்போ மருத்துவமனையில் உள்ள ராஜேந்திரன் உடல் இன்றும் ஒரு மணி அளவில் அவரது வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட உள்ளது. வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டு அதன் பிறகு உரிய அதுக்கான இறப்பை இப்ப வீட்டிற்கு எடுத்து செல்லப்பட்டு அதன் பிறகு அவர் உடல் இன்றைக்கு அடக்கம் செய்ய உள்ளனர். மேலும் இவருக்கு ஒரு மகனும் இருக்கிறார், ஒரு மனைவி இருக்கிறார். மேலும் அந்த வீட்டில் உள்ள அந்த ஏற்பாடுகள் அதை அனைத்தும் செய்து வருகின்றனர். தற்போது இங்கே முதல்வர் இருக்கும் இடத்தில் 300க்கும் மேற்பட்ட மக்கள் இருப்பதால் இந்த சுற்றி இருக்கும் பகுதிகள் அனைமே கொஞ்சம் இந்த வேதனையில் உள்ளனர். ஏனென்றால் ஒரு MP ஆன இவர் விவசாயிகள் ஏற்கனவே விவசாய சங்கத்தில் முக்கிய பொறுப்பில் இருந்தவர். இவர் அதிமுகவில் விவசாய பிரிவில் முக்கிய பங்கு வகித்தவர். மாவட்ட விவசாய செயலாளராகவும் இவர் பதவி வகித்துள்ளார். 2001-2005 மாவட்ட பெருந்தலைவராகவும் பதவி வகித்து வந்தவர். ஏனென்றால் இந்த சுற்றி இருக்கிற பகுதியில் விழுப்புரம், திண்டிவனம் சுற்றி இருக்கிற பகுதியில் அனைத்துமே இவருக்கு இவரோட செயல்களை பாராட்டி நல்ல விதமாக கூறி வந்த நிலையில் இந்த பகுதி முழுவதும் மிகுந்த வருத்தத்தில் இருக்கிறது. ராஜலட்சுமி.